உன் நண்பன் வீடு வாங்கிட்டான். உன் மனைவியின் தோழிக்கு கனவு வேலை கிடைச்சிடுச்சு. ஆனா உன் வாழ்க்கை மட்டும் ஏன் அசையல? உன்னை யாரும் தோற்கடிக்கல, நீயே உன்னை தோற்கடிச்சுக்கிட்டு இருக்க. சாணக்கியர் சொல்றார், பகைவர் ஆபத்தானவர் அல்ல, தன்னைத்தானே சந்தேகப்படுத்துபவன்தான் நிச்சயம் வீழ்வான். நாம செய்யும் மிகப்பெரிய தவறு ஒப்பிடுதல். அவனுக்கு கிடைச்சது எனக்கு ஏன் கிடைக்கல? இது மனசு நம்ம ஏமாற்றும் விளையாட்டு. ஒப்பிடுதல், பொறாமை, சக்தி வீணாகும் செயலில்லை, வளர்ச்சியில்லை. சக்தியை வீணாக்கும் மனிதன் வெற்றியை கனவு காணக்கூடாது. வாழ்க்கையின் விதி. மற்றவர்களோடு உன்னை அளவிடாதே. நேற்றைய உன்னோடு இன்று உன்னை அளவிட்டுப் பார். கூட்டத்தை பார்க்காத, கண்ணாடியை பார். நீ ஒரு முழுமையான மனிதனாகணும். மனம், உடல், உள்ளம், குரல். ஒரு தூண் உடைந்தால் அரண்மனை சாயும். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் தள்ளி போடுற? பதில் உன் உள்ளே இருக்கு. அமைதியாக உட்கார், சிந்தி, உன்னை நீ சந்தி. உன்னை நீ அறியாதவரை உன் எதிரி உன்னைவிட பலவான். இன்னொரு சாணக்கிய விதி. மற்றவர்களின் நம்பிக்கையில் வாழாதே. மற்றவன் பாதையில் நடந்தால் அவன் இடத்திற்கே போவாய். உன் நம்பிக்கையை நீயே உருவாக்கு. உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. ஆனா உன்னை வீழ்த்தும் ஒரே மனிதன் நீயாக இருக்கக்கூடாது. தன்னறிவு, தன்னம்பிக்கை, தன்னடக்கம். இதுதான் அசைக்க முடியாத மனிதன். இன்னைக்கு பிறகு மற்றவர்களின் வாழ்க்கையை பார்க்காதே. உன் வாழ்க்கையை கட்டு. சாவி உன் கையில தான் இருக்கு. இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.